அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8 ரிலேட்டடாக லாஸ்ட் இயர் 2023 என்டையர் இயர் ஃபுல்லாக நடந்த எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு படிங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தாண்டி கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரும்பு கடலை என அழைக்கப்படும் நூல் பனுவல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதிற்று 10, ஓகேங்களா? இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் பனுவல் நூல் இது 10. பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக. கீழ்காண்பவனவற்றுள் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுந்தரி அப்படின்றது அமையாது. சிவகாமியின் சபதம், யாவனராணி, செம்பியான் செல்வி, இது எல்லாமே வரலாற்றை சார்ந்தது. சுந்தரி அப்படின்றது வரலாற்றை சாராத நூல். சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார்? யார்? திருஞான சம்பந்தர். நல்லா பார்த்துக்கோங்க, சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார் அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய பாடல்களை. ஸோ இப்படி கூட கேள்வி கேட்கலாம், திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மூல இலக்கியம், அல்லது திருஞான சம்பந்தருடைய பாடல்களை மூல இலக்கியம் என அழைத்தவர் யார் அப்படின்னா சேக்கிலார். அப்படி இல்லைன்னா சேக்கிலார் திருஞான சம்பந்தருடைய பாடல்களை எவ்வாறு அழைத்தார் அப்படின்னா மூல இலக்கியம். 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ தமிழ்நாடு அப்படின்னா 1967 யார் முதலமைச்சராக இருந்தால் நம்ம CN அண்ணாதுரை ஐயா அவர்கள் வந்து இருந்தாங்க, ஓகேங்களா? 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு, ஓகேங்களா, சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார்? 1971. ஸோ மூடநம்பிக்கை மாநாடு எங்கே நடைபெற்றது? சேலத்தில் நடைபெற்றது. ஆண்டு 1971. சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி எனும் பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் அப்பொழுது பாரதியின் வயது என்ன அப்படின்னா எட்டயபுரம் மன்னரால் பாரதியின் 11வது வயதில் வழங்கப்பட்டது. ஸோ வழங்கியவர் யார்? எட்டயபுரம் மன்னர். எத்தனாவது வயது? 11வது வயது. வள்ளலார் எந்த வயதிலிருந்து பாடல்களை இயற்றும் திறனை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா விவிலியம். உலகில் அதாவது முதல் இடத்துல வந்து விவிலியம் இருக்கும், 2வது இடத்துல என்ன இருக்குது? திருக்குறள் தான் அதிகமான மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்டாக புது புக்கில் பார்த்தீங்கன்னா 108ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா திருக்குறள். குடும்பம் அப்படின்ற சொல் வந்து முதல்ல எதில் இடம்பெற்றிருக்கு? திருக்குறளில் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்தணர் என்போர் அறவோர் மற்றும் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே பரம்பிருக்கும். பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்விற்குரியதன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அந்த ஆய்விற்குரியதாகும். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர்குலத்தானாவான் என்பதும் அது கெட்டவிடத்து தாழ்ந்த குலத்தானாகி விடுவான் என்பது தமிழ் நூல் முடியாமாம் அப்படின்னு சொல்லிட்டு குறளும் பொருளும் பொருத்தமற்றன அப்படின்னு சொல்கிறது. கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மேலே இருக்கிற குறளுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் பொருத்தமற்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னே தெரியல, ஓகேங்களா? ஓகே. கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் அப்படின்னா தே.பொ. கிருஷ்ணசுவாமி, ஓகேங்களா? கதரின் வெற்றி அப்படின்ற நாடகத்தின் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார்? தே.பொ. கிருஷ்ணசுவாமி. ஓகே. பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. திவாகர முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர் அப்படின்னா என்னது? கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. ஸோ பிங்களத்தை பிங்கள முனிவர் யார் ஏற்றிருக்கா? பிங்கள முனிவர் ஏற்றிருக்கா. பிங்கள முனிவர் வந்து திவாகர முதல்வரின் புதல்வர், அவருடைய மகன். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டுள்ளது? தொல்காப்பியம் வந்து 3 அதிகாரங்களையும், ஒரு அதிகாரத்திற்கு 9 பாடல்கள், ஓகேங்களா? அப்போ மொத்தம் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக. முதலாம் ராஜேந்திரன், ராஜராஜ சோழனுடைய மகன். தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட தேச ஊக்குவிப்பதற்காக அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனைக்காக.
கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலார் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுக. கல்வி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னது? சன்மார்க்க போதினி யார்? வள்ளலார் வந்து நிறுவியிருக்கார். சன்மார்க்க போதினி. அப்புறம் பார்த்திங்கன்னா சமரச வேத பாடசாலை. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னது சீர்திருத்தத்துக்காக துவங்கப்பட்ட நிறுவனம். ஓகேங்களா? ஜீவகருணிய பாடசாலை, சமரச கல்வி நிலையம் இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் சரியானது. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்கள் எப்போது தூக்கிடப்பட்டார்? 1799. 90 தான் பதவி ஏற்பார். 99 என்ன பண்ணிவிடுவாங்க? தூக்கிலிடப்பட்டுருவாங்க. புளிய மரத்தில் வந்து தூக்கிலிடப்படுவாங்க. எந்த டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திராவிட மாவோ என அறியப்படுபவர் யார்? பேரறிஞர் அண்ணா. திராவிட மாவோ. தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது அப்படின்னா 13 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் நீதி கட்சி வந்து 13 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஈவே ராமசாமி 1924ஆம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார்? கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்க. பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது அப்படின்னா புகார், கொர்க்கை, தொண்டி, உறையூர் அப்படின்றது சங்ககால நகரம் கிடையாது. மன்னனை இறை என்று குறிப்பிடும் வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். மன்னனை என்னன்னு சொல்லி திருவள்ளுவர் அழைக்கிறார். இறை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி குறிப்பிடுறார். இறை அப்படின்னா மன்னன். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னா ராஜாஜி வந்து நடத்தியிருப்பார் 1930. 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் அப்படின்னா யங் இந்தியா அப்படின்ற பத்திரிகையில் வந்து வெளியிட்டிருப்பார். யார்? காந்தியடிகள். 1927 தமிழகம் வந்தபோது முத்துலட்சுமி ரெட்டி வந்து என்ன பண்ணுறாங்க? சமூக நலத்திட்டங்களை பற்றி கலந்துரையாடிருக்காங்க. ஸோ இது இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்தில் வந்தபோது தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் யார்? CN அண்ணாதுரை. காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் வந்து அண்ணாதுரை. எப்போது ஈவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கினார்? 1926. ஒரு சில இடத்துல 25 இருக்குது, ஆனால் இதில் ஆன்சர் பாருங்கள் 26 இருக்குது. காஞ்சிபுரத்தில் 1925 மாநாடு நடக்கும். அதில் ஒடுக்கப்பட்டவருக்கான, அதாவது 24 வந்து வைக்கம் போயிட்டு வரும்போது சேரன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போவார். அங்கே வந்து பிராமணர்களுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் அதாவது சமபந்தி முறையில் இல்லாமல் வெவ்வேறான உணவு முறையை பின்பற்றுவாங்க. அதுக்காக வந்து என்ன பண்ணுவார்னா காஞ்சிபுரத்தில் மாநாட்டில் வந்து என்ன பண்ணுவார், அதாவது இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார். ஸோ அதில் பிரச்சனையாகி 25 வந்து காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் விட்டு விலகி 1926 என்ன பண்ண சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பார். திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினும் இல் என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது அப்படின்னா சொல்வன்மை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறளை பற்றி அதிகாரங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதிகாரங்களையும் மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா செல்வமும் விளைச்சலும். ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? செல்வமும் விளைச்சலும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் கூற்று பொருத்தமான குறளை எழுதுக. மரங்கள் தமக்காக வாழாது பிறருக்காகவே வாழ்கின்றன. இந்த ஜீவன்களும் மனிதர்கள் செய்யும் கொடுமை இழுத்தும் பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் முடமாக்கி விடுகின்றார்கள். அடியோடு வெட்டி அழித்தே விடுகிறார்கள். இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒப்பற்ற உயர்ந்த பாடம் என இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல். ஸோ அப்படின்னா என்னது, அவங்க வந்து என்னதான் நமக்கு கொடுமைப்படுத்தினாலும் அவங்களுடைய மனம் ஏன் இப்படி செஞ்சோம் அப்படின்ற வருந்துற அளவுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த திருக்குறளை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் நமக்கு தீமையே செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும், நன்மை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த மாதிரி அந்த மரத்தை நம்ம வெட்டி என்ன பண்ணாலும் அது நமக்கு வந்து நன்மையை தான் செய்யுது அப்படின்ற மாதிரி கூறுறாரு. ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் நூல் எது அப்படின்னா திருக்குறள். புறநானூரையும் மொழிபெயர்த்திருப்பார், திருவாசகத்தையும் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா? ஆனால் முதல்ல மொழிபெயர்த்த நூல் எது? திருக்குறள். அடுத்து பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது. அதாவது பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக யாரால் ஆக்கப்பட்டதுன்னா திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? திருஞான சம்பந்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, பக்தி இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியிருக்காரு. ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும்
புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை பாடியவர் யார் அப்படின்னா இடைக்குன்றூர் கிழார். ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புகுவதும் அன்று இவ்வுலக இயற்கை என்று பாடியவர் யார்? இடைக்குன்றூர் கிழார். கீழ்காணும் கூற்றுகளில் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள் அன்புக்கொடி பற்றி கூறிய தகவல்கள் எவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வைகுண்ட சுவாமிகள் 2வது 3வதும் ரைட்டுன்றாங்க. அவர் தன்னை பின்பற்றியவர்களை அன்புக்கொடி மக்கள் என்று அழைத்தாரோ. அன்புக்கொடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைத்தாங்க? ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள். இது அந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் இன்றளவும் அன்புக்கொடியை ஏற்றுகின்றனர். ஸோ இது 2 ரைட்டு. ஓகேங்களா? கீழ்கணும் கூற்றுகளில் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகளின் அன்புக்கொடி பற்றிய சரியான தகவல்கள் எதை அப்படின்னா, அவரை பின்பற்றுபவர்களை அவர் என்ன சொல்கிறார்? அன்புக்கொடிகள், அன்புக்கொடி மக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் இன்றளவும் அன்புக்கொடியை ஏற்றுகின்றனர். அடுத்து பாருங்க, திராவிட இல்லம் யார்? நடேசனார். தொழிலாளன் சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். ஜீவசரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த ஊர் எது? காஞ்சிபுரம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது எது? மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது எது? தம்மின் தம் மக்கள் அறிவுடைமையாக இருக்கிறது. அடுத்தது, ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்? ஊரின் நடுவே வளர்ந்த மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்? பெருந்தகையாரோடைய ஒப்பிடுகிறார். பெருந்தகையார். கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறானதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மாங்குளம் தமிழ் பிராமிக்கல் வெட்டு உத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை வேளிர்குல சிற்றரசர் திதியான் அப்படின்னு. ஸோ இது 3மே ரைட்டு தான். ஸோ இளஞ்செட் சென்னி அப்படின்றது வந்து செங்குட்டவன் அப்படின்ற இணை வந்து தவறானது. கேப்டன் லக்ஷ்மி கெஷல் எங்கே பிறந்தார் அப்படின்னா சென்னை. யார் இவங்க? இவங்க தான் வந்து ஐஎன்ஏவில் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ராணி லக்ஷ்மிபாய் அப்படின்ற படைக்கு தளபதியாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவராக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து குடியரசுத் தலைவராக தேர்தல் நிற்கும் போது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இவங்களும் நின்றுருப்பாங்க. ஓகேங்களா? ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி யாது அப்படின்னா பிறர் பொருள் விரும்பாமை. ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி என்னது? பிறர் பொருளை விரும்பாமை. ஓகே. அப்பரின் சமண மதத்தின் பெயர். அப்பரின் சமண மதத்தின் பெயர் என்ன அப்படின்னா தர்மசேனார். அப்பர் வந்து சமண மதத்தில் இருக்கும்போது அவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பெயர்? அவரோட பேர் தர்மசேனார். அப்போ தர்மசேனார் என்று அழைக்கப்படுபவர் யார்? அப்பர். சரியான கூற்றை தேர்வு செய்க. புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். ரைட்டு தான். மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. ஸோ அப்போ என்ன? அது சி. ஏ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ரெண்டுமே சரி. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், காரணம் ஆர் கூற்று ஏவை சரியாக விளக்கிறது. கரெக்டு. அவர் என்ன பண்ணார்? அவங்க 2 பேரோட உதவியை பெறறதுக்கு முயற்சி செஞ்சார். ஆனால் அவங்க ஏற்கனவே மராத்தியர்களோடய போர் செஞ்சிட்டு இருந்ததுனால இவருக்கு உதவ முடியலை. ஸோ அதனால் சரியானது. அடுத்து 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் யார்? 1578 என்னது? தம்பிரான் வணக்கம் அப்படின்ற நூல் வந்து வெளியிட்டிருப்பாங்க. 1578. 1556 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவாவில் போர்ச்சுகீசியர்கள் வந்து அச்சடிக்கும் இயந்திரத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 8th புக்கில் ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்ற பாடத்தில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற புத்தகத்தை 1567 வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1578 இந்த புத்தகத்தை தம்பிரான் வணக்கம் அப்படின்ற தமிழ் புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா என்னது? வேட்டுவர்னா ஹண்டர். ஓகேங்களா? தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? வேட்டுவர். யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? குழந்தை மழலை சொல் கேட்காதவ தான் யாழை இனிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிட்டிருந்திருப்பார். எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர் அப்படின்னா படை குடி கூழ். அதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாமை நட்பு அரண். இது 2ஐயும் உடையவங்க. எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர் அப்படின்னா படை குடி கூழ் உடையவர், அமைச்சு நட்பு அரண் கொண்டவர்கள். அடுத்தது, நாமம் கெட கெடும் நோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? நாமம் கெட கெடும் நோய் காமம், வெகுளி, மயக்கம்.
நாமம் கெட கெடும் நோய் காமம் வெகுளி மயக்கம். 8 தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ டேஸ் பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலம். 8 தொகையும் 10 பாட்டும் எவ்வளோ? 2400 பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலம். ஸோ அப்போ 8 தொகையில் 2400 பாடல்கள் இருக்குது. 10 பாட்டிலையும் ஏறத்தாழ எவ்வளோ பாடல்கள் இருக்குது? 2400 பாடல்கள் இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னா இரட்டை மலை சீனிவாசன். தமிழ்நாடு அளவில். இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா BR அம்பேத்கர். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, அடுத்த காணொலியில் வந்து பார்ட் 2ல் மீதி கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இதிலே வந்து ஒரு 50 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ, பை.